ஆக்டர் ஸ்ரீ இப்போ சோஷியல் மீடியாலேருந்து விலகி அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்டில் மெடிக்கல் கேரில் இருக்காரு. இதை பற்றி டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ப்ரெஸ் ரிலீஸும் வெளியிட்டிருந்தாரு. யாரும் ஆக்டர் ஸ்ரீயை பற்றி தேவையில்லாத வதந்திகளை பரப்பாதீங்கன்னு அவருடைய வேண்டுகோளை தெரிவிச்சிருந்தாரு. இதையடுத்து இப்போ ஆக்டர் சனம் ஷெட்டி அவர்கள் ஆக்டர் ஸ்ரீ குறித்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க. சினிமால சர்வைவ் பண்ணணும்னா லக்கு தேவை இல்லைங்க, லிக்கு தேவைப்படுது, நிறைய தேவைப்படுது. சாரி பட் நாட் சாரி, தட் இஸ் த வேர்ட். அநியாயத்துக்கு சொம்பு தூக்கணும். சார் 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 அண்ணே பார்க்க மாட்டீங்களா, அண்ணே வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்களா, ஏதோ பார்த்து பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கெஞ்சி கெதறி கூத்தாடி நாய் மாதிரி அலையணும். அப்ப கூட பாப்பாங்களா? மேபி பாப்பாங்க. எப்படி பாப்பாங்க? அவங்க இங்க இருந்து உங்களை இங்கே பாப்பாங்க. இவ்வளவு நாள் அலைஞ்சதுக்கு இதா வச்சுக்கோன்னு பிச்சை தான் போடுவாங்க. நடிகர் ஸ்ரீ பத்தி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்றாங்க. ஆனா அவங்க ஃபேமிலி இன்னைக்கு முன் வந்து அவங்களுடைய மென்டல் கண்டிஷன் பத்தி தயவு செஞ்சு யாரும் பேசாதீங்க, அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஐ கம்ப்ளீட்லி ஆனர் த ரிக்வெஸ்ட். அதனாலதான் ஸ்ரீ பத்தி நான் இங்க பேச விரும்பல. ஆனா ஸ்ரீக்கு இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கும் சினிமா இண்டஸ்ட்ரியில நடக்கிற பல விஷயங்களுக்கும் ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷன் இருக்கு. சினிமா உலகம்னா சும்மா கிடையாது. எவ்வளவு திறமை நமக்குள்ள இருந்தாலும் பிலிம் ஃபேமிலி சப்போர்ட் இல்லனா, இன்ஃப்ளூயன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் இல்லனா, பணம் பவர் இல்லனா ஏகப்பட்ட ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணும், ஏகப்பட்ட அவமானங்கள் தோல்விகள் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில நிறைய தியாகங்கள் பண்ணணும். ஒரு நார்மல் ஃபேமிலி லைஃப் மெயின்டைன் பண்ண முடியாது, நார்மல் ஜாபுக்கு போய் நார்மலா ஏர்ன் பண்ண முடியாது. ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கும் நான் ரெடி. சினிமால சாதிக்கணும், இங்க சாதிச்சாதான் எனக்கு ஒரு வாழ்க்கை அப்படின்னு நம்பி வருவாங்க இல்ல, அதுல நானும் ஒருத்தி. வேலை தேடுறதுல தப்பே கிடையாதுங்க. வேலை கொடுக்குற இடத்துல இருக்கிறவங்க கிட்டதான் நம்ம வேலை கேட்க முடியும். ஆஸ் ஆக்டரா நம்ம ஒரு டைரக்டர் கிட்டயோ ஒரு ப்ரொடியூசர் கிட்ட தான் கேட்கணும். அதுதான் புரோட்டோகால். ஆனா அவங்க எவ்வளவு ஜென்யூனா இருக்காங்க, இல்ல எங்களை அலைய வைக்கிறாங்களா, மேனிபுலேஷன் பண்றாங்களா, ஒரு பவர் கேம் விளையாடுறாங்களா அப்படின்ற கிளாரிட்டி சீக்கிரமா நமக்கு வந்துடணும். சினிமாக்காரங்க பின்னாலே அலைஞ்சாதான் நமக்கு சினிமால வாய்ப்பு அப்படின்றது கிடையவே கிடையாது. சினிமால ஒர்க் அவுட் ஆகலைன்னா யூடியூப் இருக்கு. டேக் மீ ஆஸ் அன் எக்ஸாம்பிள். எனக்கு திறமை இருக்கு, என் திறமை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ஒரு அழகான பிளாட்ஃபார்ம் இருக்கு. டான்னு பேமெண்ட் போடுற யூடியூப்காரர் வேற என்ன வேணும்? என்ன கேட்டீங்கன்னா சினிமாவை விட யூடியூப் இஸ் a much better platform today because I can be my own boss, I can work on my own terms. So என்ன மாதிரி ஸ்ரீ மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிற உங்க எல்லோருக்கும் என்னோட ஒரு மெசேஜ் என்னன்னா, believe in yourself, believe in your talent. உங்க தன்மானத்தை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டுறாதீங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.